ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தொக்கு ஒன்று இருந்துட்டாலே போதும். அப்படியே சூடான சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு 2 பாவக்காய், 2 பச்சை மிளகாய் போதும். அதுலேயே அவ்வளோ சூப்பரான ஒரு பாவக்காய் தொக்கு செய்யலாம். இந்த மாதிரி பாவக்காயை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டு, ஒரு கனமான கடாயில் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு, கடுகு, வெந்தயம், சீரகம் 3 போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 10-12 பல் பூண்டு நறுக்கி சேர்த்துட்டு, 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 25 சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெயிலேயே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சக்கூடிய பாவக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா வதங்கினதுக்காக இந்த தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து, மஞ்சத்தூளும் சேர்த்து, திரும்ப ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்துடும். ஏன்னா கனமான கடாய் இருக்கிறனால. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த பாவக்காய் பார்த்தா. நம்ம தண்ணி எதுவுமே தெளிக்கலை. இப்போது 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி அதிலையே சேர்த்திக்கலாம். சேர்த்து திரும்ப ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போது லிட்டு போட்டு விட்டுடலாம். திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு குறைவாக இருந்தாலே போதும். இப்போது ஓப்பன் பண்ணிவிட்டு, நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளும் தனி மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்திட்டு, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், அதாவது ஒரு பழுத்த மிளகாய் எடுத்து வச்சது இல்லைங்களா, அதை கட் பண்ணி சேர்த்திட்டா, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைசல் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருந்தால் போடுங்க. அப்படி இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. தனி மிளகாத்தூள் தேவையில்லை. ஏன்னா பச்சை மிளகாய் போடுறோம் இல்லைங்களா, அதுக்காக. இப்போ